சாதாரண ஒரு புதுசு சினிமாவுக்கு வந்து முதல் புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும். எனக்கு யார் இம்ப்ரெஷனா கமலஹாசன் சார், விக்ரம் சார், இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும். அந்த ஒரு ஆசை மட்டும் தான், மித்தபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்பயும் இங்கேயும் வந்து என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு டான்ஸ் போடணும்னு சொல்லி நான் போடுவேன். யார் போடுவாங்களா யாரை போனாலும் கம்பேர் பண்ணால் நான் போட மாட்டேன், நான் போடுவேன். எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதில் நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கக்கூடாதுங்கிற நான் ரொம்ப அகம்பாவமாக இருப்பேன். அந்தளவுக்கு நடிப்பாக கொடுப்பேன். நான் யாராலையும் முடியாத செய்கிறதுக்கு நான் ரெடி. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்பில். இன்றைக்கி சினிமாவில் வந்து சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும். நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க. நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் நீங்கள் வரல. நான் ப்ரொடியூசர் கிடையாது, நல்ல நடிகராக வந்தேன். இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்து ஆர்வம் உள்ளவரில் டைரக்டருக்கு வந்து ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே நான் ஈஸியாக சொல்கிறேங்க ஒரு விஷயம் என் மனசில் உள்ளதை. எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு யாரா டைரக்டர் இருக்கீங்களா, நல்ல கதை இருக்கா, நல்ல இது இருக்கா, அப்படி இருக்கா, படம் எடுக்க வந்திருக்கேன், என்கிட்ட 50 லட்சம் இருக்கு, 1 கோடி இருக்கு, அதுக்குள்ள யார் கதை வச்சிருக்கா அப்படின்னு எந்த ப்ரொடியூசருமே கிடையாதுங்க சினிமாவில். டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி அவனை பார்த்து இவனை பார்த்தா ஆமாம் சார் அருமையாக வச்சுருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்டு எங்க அருமையாக வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க வெட்டணும் படம் வச்சு பார்த்தீங்களா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக ஒரு சின்ன சொன்னா பார்த்தீங்களா, ஒரு வாட்ச்சு ஒருத்தன் போய் 100 ரூபா கேட்க சொல்லுவாப்ல, அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார். அவர் போய் அரசு பசிக்குது காசு பயா அப்படின்வான். இவன் கேட்டான் கையில் என்ன போட்டிருக்க வாட்ச், எவ்வளோ அது வாட்ச் 100 ரூபா. இதை போய் அவர்கிட்ட போய் சார் இது 1000 ரூபா போச்சு அந்த வாட்ச்சு, என்ன சிங்கப்பூர் வாட்ச் சார் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அவர் சொன்ன வீட்டுக்கு போய் மணி ஆர்டர் பண்ணிடுறேன் சார், இதை வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா 500 ரூபா கொடுங்க சார். அவரு பாருங்க அந்த மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர். அவங்க தேமாறான் பாருங்க, அவன் தான் ப்ரொடியூசர். 1000 ரூபா பொருள் 500 சரிடா போன்னு சொல்லினா அப்படியெல்லாம் டக்குன்னு 400 ரூபா தரேன், 400 ரூபா தரேன் அப்படி சொல்லிட்டு இவர் கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டில் போய் சொல்லுவார், ஒரு 1000 ரூபா போல 400 ரூபாய் வேண்டாம் மொக்க போயில நீங்கள் தாண்டா அவங்க மொக்கையா போட்டாலும் வீட்டுக்கு போய் தான் தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைரக்டராக வந்து ஒரு படம் எடுக்க வராங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நம்புகிறாங்கன்னா ப்ரொடியூசர் நேசிங்க. கண்டிப்பாக நேசித்து அவங்களுக்கு நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக படத்தை எடுத்து உங்களுக்கும் ஒரு லைஃப் தராருங்க. உங்களுக்கும் ப்ரொடியூசர் அவர் பணம் எடுத்து யாரை நம்பி வராரு, பணத்தை பாவங்க ஒரு 50 லட்சம் அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு வந்தோன்னே அதை எல்லாம் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க டெக்னீஷியன்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த படத்தில் இங்கு முருகன் வேலை ஏன் யாரும் இல்லை பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன தெரியுங்களா, அது ஏன் கதை சொல்கிறேன். டைரக்டர் யாரும் எதுக்கல, ஏன்னா காசு கொண்டாந்து கொடுக்குறவன் ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துக்கு போய் 4 பேர் நிற்கணும்னா கூட வீட்டிலேருந்து கிளம்புனப்போ பஸ்ஸுக்கு காசு வேணும், அதுக்கு ப்ரொடியூசர் வேணும். அங்கே குடிக்கிற டீக்கு காசு வேணும், அதுக்கு ப்ரொடியூசர் வேணும். மண்டையில் இருந்து என்னங்க பண்ண முடியும், காசு இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். அதுக்காக நான் ப்ரொடியூசர் நான் காசு என்கிட்ட நிறையா இருக்குது நான் தும்முருவா அப்படி பேசலை. உண்மையாக பணம் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவைன்னு உலகத்தே தெரியும். பணத்தை புதைக்கணும் கூட காசுனா புதைக்க முடியாது. அது கண்டிப்பாக அது அந்த வார்த்தைக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டிருக்காரு. அதில் தான் நம்ம ஷூட்டிங் போகிறோம், இடத்துல நடிக்கிறோம், எல்லா இடத்துலையும் போய் உட்காடுறோம், சாப்பிட்றோம். இங்கன்னா காற்றே வரல, ஃபேனை போடு, ஏசியை போடு. ஏன்னா நானும் நடிக்கலாம் வரப்பேன், நானும் சொல்லிடுறேன், நான் அதுமாதிரி கேட்க மாட்டேன், நானும் சொல்லிடுறேன் ஏசியை போடு. ஏன் இங்கே இல்லை, ஏன் நான் நடந்து வர மாட்டேன், கால் டாக்ஸிலாம் கிடையாது எனக்குன்னு அந்த ஓலோ போட்டு தனியெல்லாம் நான் வரணும், அது மாதிரிலாம் வரணும், இது மாதிரிலாம் வரணும்னு கேட்குறீங்களே, அதெல்லாம் காசு யார், ப்ரொடியூசர் தான் காசு கொடுக்குறாரு. அந்த ப்ரொடியூசரை கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டீங்களா, அந்த ப்ரொடியூசர் நாசமாக போயிடணுமா. இந்த படம் முடிஞ்சுங்க, இந்த படம் முடிஞ்சிச்சு, நல்ல 3 படம். இந்த படத்தை வந்து அந்த 2 மணி நேரம் 12 நிமிஷம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த படத்தில் பாருங்கள் நல்லா இருக்குன்னு இந்த படம் நல்லா இருக்குங்க, இந்த படம் நல்லா இருக்குது அந்த பேர் வாங்குறது அவருக்கு தான் நல்ல பேர் வரும். இப்போ வந்து இந்த படத்தை வந்து அவர் மாதிரி ரிலீஸ் பண்ணி தான் இப்போ அந்த வந்திருக்குமா என்ன சொல்லியிருப்பாங்க, என் போட்ட காசு லாஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், இவ்வளோ பேர் உழைச்சாங்களே டெக்னீஷியன் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒவ்வொருத்தரும் அங்கே டெக்னீஷியன்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக டெக்னீஷியனும் சரி அங்கே படத்தில் நடித்தவங்களும் என்னை எதிரியை பார்க்குறவே பார்த்தாங்க. டைரக்டர் இப்படி ப்ரொடியூசர் ஏமாத்திட்டாரான்னு பார்த்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் காசு போட்டார், இது போட்டு எடுத்தால் அவர் காசு எடுத்து நம்மளும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தால் அதுக்குள்ள கணக்கு கேட்போமே. நான் அதே மாதிரி தான் அவன் கோடி கணக்கில் பணத்தை போடுறான், அவன் கேட்க மாட்டான். அந்த ப்ரொடியூசர் பாவமாங்க, அவன் ஒரு தீண்ட குச்சர் வைக்கான் ப்ரொடியூசர் அந்த காசு போடுறவன்.
அவனுக்கு கொஞ்சம் அந்த உணர்வை கொடுக்கணும் அந்த ப்ரொடியூசருக்கு. என்னங்க டைரக்டர் முதல் சிந்திக்கணும். மனுஷன் இந்த மனுஷன் எப்படி, அந்த மனுஷன் எப்படின்னு எல்லாம் அந்த காசுல தான் வாங்கி நம்ம வாழ்ந்தோமே. இப்படி அநியாயமாக நம்ம ஒருத்தரை போய் கை விட்டுட்டு போயிட்டோமே. இந்த 2TP RCP அவர் கொடுத்துருக்காரு. இதில் ஒருத்தர் சொல்கிறாருங்க, அந்த படத்தில் நடிச்ச ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்லி என் காதுக்கு வருது. என்ன சொல்கிறாரு, எங்கள் டைரக்டரு அவரை சென்சார் கூட பண்ண விட மாட்டார். அதுக்கப்புறம் அவர் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க, அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சிட்டார் எங்கள் டைரக்டர். தெரியுமா யாரு? இன்னொரு வருஷம் சொல்கிறேன் பாருங்க. இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் எடிட்டரை. வந்துட்டு நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போய்ட்டு 2 நாள் கழிச்சு போகிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, இவர் அமைதியாக போய் எடிட்டரை போய் படம் பார்த்துருக்காரு. நான் ட்ரிம் பண்ண படத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நாள் அவர் பேசுகிறேன். இது மேலே ட்ரிம் பண்ணியாச்சு, நான் வந்து சார் அது உங்கள் விருப்பம் சார், பணத்தை போட்டிருக்கீங்க, கஷ்டங்கிறீங்க, அதனால் நீங்கள் இது பண்ணிக்கிங்க சார், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து அந்த ட்ரிம் பண்ண படத்தை பார்த்தேன், கண்டிப்பாக ஃப்ளாப்பு சார். இப்போ பார்த்தீங்களா ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதை வந்து ஒரு ஒரு டைரக்டர் அவர் சொல்கிறாரு இந்த படம் ஃப்ளாப்புங்கிறார். அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. குதிரை முடியும் மாதிரி அவர் நாக்கு எங்கிட்டு திரும்பினாலும் குத்தும், எங்கிட்டு போய் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அவர் இந்த பணம் வாங்கலைன்னு சொன்னதுக்கும் அவர் பணம் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. நான் அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து எனக்கு பக்கத்தில் நிகராக நினைக்கிறதுக்கு தகுதி இல்லை. இல்லை எனக்கு இல்லைங்க, இல்லை அவர் கேட்ட நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், அவர் சாரு கேட்டது அருமையான கேள்வி. இல்லை சார், இல்லை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் கேட்ட நல்ல கேள்வி தான். என்னங்க இதை வந்து வெற்றி விழாவா இதை பேசிட்டு இருக்கீங்க, வெற்றிங்கிறது என்னன்னு தெரியுங்களா? இல்லை, வெற்றிங்கிறது என்னன்னா தோல்வியில் தான் வெற்றியே வரும். இல்லை வெற்றிங்கிறது என்ன, அதுவே வெற்றி இல்லை, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்றது பேர் தான் வெற்றி. அந்த வெற்றியை தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் மேட்ரு. இந்த படத்துல மிருகங்கள் வாழும் இடம் சரிங்களா, டைரக்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கதை சொல்லியிருப்பாரு, சரிங்களா, ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் உங்களால கட் பண்ண முடியாம இல்லை நிறைய பேருக்கு சஜஷன் சொல்லியிருக்கலாம். சரியா, படம்லாம் எடுத்து முடிச்ச பிறகு இது எதுவும் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கலாம். சரியா, நான் என் ஸ்டோரி நான் இப்படிலாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா, அவங்க எடுத்து வச்சிருக்காரு. நீங்க வந்து இன்னொருத்தருக்கு சஜஷன் கேட்டீங்க, நீங்க முன்னாடி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பவுண்டட் கொடுக்குறாங்க. ஒரு பவுண்டடை வாங்கி நம்ம ஒரு ஆக்சுவலாக நல்லா ஒரு விஷயம் திருப்பி நல்லா தெரிஞ்சுங்க. நான் ப்ரொடியூசராக இங்கே வரல. ப்ரொடியூசராக வந்திருந்தேன்னா நான் இவ்வளோ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு. நான் ப்ரொடியூசராக வரல, நான் வந்து இங்கே நடிகராக தான் வந்தேன். நடிக்க வந்தப்போ அப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதனால இவர் பழக்கம் பண்ணல. இவர் என்ன சொன்னார், சரி சார் நான் கதை எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணார். பேசினானே எவ்வளோ செலவாகணும், சின்ன பட்ஜெட் ஒன்று சொன்னார். அந்த பட்ஜெட்டாக சரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு நட்பு ரீதியாக தான் உள்ளே ட்ராவல் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அது நட்பு ரீதியாக ட்ராவல் பண்ண கூட தொழில் நான் பண்ணலை. அதுக்கு முழு தப்பு அவரை முழுசாக நம்பினது தான் என்னோட மிகப்பெரிய தப்பு. அவர் அதுக்கு ஒருத்தபலா இல்லையா அப்படிங்கிறத நான் அதை யோசிக்கிறதுக்குள்ளாட்டி எனக்கு அந்தளவுக்கு ஞானம் வரல. அப்போ எனக்கு வந்து அவரை நம்பினேன், நான் அவரை நல்ல நட்பாக நம்பினேன், நல்லா நேசித்தேன். அதனால் வந்த சூழ்நிலை தான். மித்தபடி நான் ப்ராப்பராக செஞ்சேன். நான் ப்ரொடியூசராக இப்போ எல்லாரும் ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, அக்ரிமெண்ட் கிட்ட போல எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் பேச எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் அவர் கூட படம் அமைக்கவே எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. எனக்கு நடிக்க மட்டும் தாங்க தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷனாக என்னென்னு தெரியாதுங்க. எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக 24 கிராஃப்டா எத்தனை கிராஃப்ட்னு தெரியாது, கேமரா எது தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா காலமாக தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்லி நடிக்கிற ஆர்வத்தில் தான் ஆர்வக்குள்ளாருன்னு வாங்கல, நான் தான் ஆர்வக்குள்ளார்.